வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகளை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகளை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளும் போதே அந்த புற்றுநோயிலிருந்து சிகிச்சை பெற்று விடுபட்டு கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சைகள் முன்னாடியே பெற்று நலம் பெற முடியும். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். உங்களுடைய உடல் எடை குறையதான் பாருங்கள். இந்த மாதிரி உடல் எடை குறைதல் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்தவித எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை கடுமையாக குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பல பேர் எச்சரிக்கையாக இருக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நாமவே வெயிட் லாஸ் பண்ண தான் நினச்சோம், ஆனால் நம்ம வெயிட் லாஸ்க்கான அந்த எந்த எஃபர்ட்டும் போடாமலே நம்ம வெயிட் லாஸ் ஆகுது, அது நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உடல் எடை குறையுதுன்னா ஏதோ உங்களுடைய உடம்புகளில் தவறாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். எதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும். அப்படி அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே தாமதப்படுத்தாமல் சிகிச்சைகளை மேற்கொண்டு நலம் பெற வேண்டும். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதா பாருங்கள். இந்த மாதிரி உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புற்றுநோய் கட்டிகள் வடிவத்தில் தான் பரவ ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாதாரணமாக அது கொழுப்பு கட்டியாக இருக்கா அல்லது உடல் வெப்பத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூட்டு கொப்புளங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நாம் நார்மலாகவே அது ஏதாவது ஒரு கட்டி நினச்சிக்கூடாது. அது கேன்சர் சிம்டம்ஸாக கூட அந்த கட்டிகள் நமக்கு பரவி இருக்கலாம். நாம் தான் கவனமாக இருந்து அது என்ன எந்த விதத்தில் கட்டி அப்படின்றது நம்ம மருத்துவ பரிசோதனை தீவிரமாக மேற்கொண்டு அப்படி புற்றுநோய் இருக்குதுன்னா உடனே தாமதிக்காமல் சிகிச்சைகளை மேற்கொள்வது நல்லதுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இருமல் இருக்கா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்குது. அதாவது மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருமல் அப்படின்றது ஒரு பொதுவான பிரச்சனையாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துமே அந்த இருமல் உங்களுக்கு இன்னும் சரியாகலை, வறட்டு இருமலாக மாறுது, 3 வாரங்கள் 4 வாரங்கள் வரைக்கும் இருமல் குணமாகாமல் இருக்குது, அதுவும் இருமும் போது சளி உடன் கூடிய ரத்தம் வெளியேறுது, சுவாசிக்கிறதுல சிரமம் அப்பயும் ஏற்படுது அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒரு அபாயகட்டமான நிலை. அதனால் நீங்கள் உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதா பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டாலுமே அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது சாதாரண ஒரு மச்சம் மற்றும் மருவில் காணப்படக்கூடிய மாற்றம் தானே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது, அளவு அதிகரிக்கிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இதெல்லாம் அந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அது சாதாரண ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் சார்ந்த பிரச்சனை தானா இல்லது தோல் புற்றுநோய்க்கான அந்த ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியா சிம்டம்ஸா அப்படின்றத அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. நீங்கள் எதுக்குமே ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை உடனே அணுகி பாருங்கள். அவங்க தான் உங்களுக்கு அதை சரியாக சொல்லுவாங்க. அது தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதான் பாருங்கள். இந்த மாதிரி வெளியேறிச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான்
பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்து கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து நீங்கள் எதிர்கொண்டாலோ அதை வந்து நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வலியுடன் வந்து சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ்முதுகில் வலி போன்றவையெல்லாம் வந்து உங்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுது அப்படின்னாலே அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஸோ அந்த சாதாரணமான நிலையாக நினச்சிடாம உடனே வந்து தாமதிக்காமல் மருத்துவரை அணுகணும். இதில் வந்து கூச்சப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் உடனே வந்து மருத்துவரை அணுகி தீவிர பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உங்களுக்கு வந்து உடலில் கடுமையாக வலி ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி உடலில் கடுமையாக வலி இருந்தாலுமே அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுது. அதாவது உங்களுக்கு உடலில் வலி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உடலில் வந்து வலி இருக்கும். ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் சில பேருக்கு வந்து உடலில் வலி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்குவாங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் வந்து உடலில் வலி இருக்குது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித காரணமும் அப்படின்னாமல் பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் வலி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வாரம் வலி இருக்குது, உடனே நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்து சரியாயிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துமே சரியாகலை அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து கேன்சர் சிம்டம்ஸாக வந்து இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி இந்த புற்றுநோய் கட்டிகளானது இந்த செல்களெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணிகிட்டே போகும். அதாவது அழுத்தம் வந்து கொடுக்கறதால அதிகமான வலியை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதனால தான் இந்த கடுமையான உடல் வலி இருக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மயக்கம், இந்த மாதிரி தலைவலி சுற்றுறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டும் போகும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளணும், தாமதிக்கக்கூடாது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டாலுமே அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் உங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டாலுமே அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் வந்து அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கவனக்குறைவாக நீங்கள் இருக்காதீங்க. இரவில் அதிகம் உங்களுக்கு வந்து வியர்த்தல் பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். நைட் டைமில் ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் வந்து உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி வேலை அதிகமாக பார்க்குறதால நமக்கு நைட்டு வந்து ஃபேன் ஓடியும் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இரவு நேரங்களில் ஃபேன் ஓடியுமே உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகுதுன்னா உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உடனே மருத்துவ பரிசோதனையை தாமதம் இல்லாமல் மேற்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து பீதி அடையணும், பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க மக்களே. ஆனால் அரிதிலும் சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா பை சான்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த அறிகுறிகள் சந்தித்தோடனே இதை உதாசீனப்படுத்தாமல் எதுக்கும் ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு சரியான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளுங்கள். ஸோ கேன்சர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். அதை வராமல் தடுத்து கொண்டு நலம் பெறுவதற்கு நீங்கள் வந்து தயாராக இருங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.